ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒன்று சொல்லட்டா? எப்போ பார்த்தாலும் வீட்டில் இருக்கிறவங்கள எப்போவுமே சந்தேகப்பட்டுட்டே இருக்காதீங்க, சந்தேக கண்ணோடையே பார்க்காதீங்க. அவங்களுக்குள்ளேயும் நல்ல மனசு இருக்குது. இப்போது தப்பு பண்ணணும்னு சொல்கிறோம், பண்ணலான்னு சொல்கிறோம். செய்யாத தப்பை பண்ணன்னு சொல்ல அவங்களுக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷனில் போயிடும் மைண்ட் எல்லாம். அது உங்களுக்கு தெரியாது. அவங்க மனசில் போட்டு குழப்பிட்டே இருப்பாங்க. நீங்கள் என்ன தான் அவங்கள சமாதானப்படுத்தினாலும் அவங்க மனசு ஒரு நிலையாக இருக்கவே இருக்காது. எப்போ பார்த்தாலும் யாரையுமே சந்தேகப்படாதீங்க. அப்படி பட்டால் உடனே கேட்டுடுங்க. இது மாதிரி செஞ்சியா, நீ இந்த மாதிரி பண்ணியா, ஏதாவது தப்பு பண்ணியா, இது சாப்பிட்டியா இல்லையா, வீட்டில் யாருக்காவது வேலை செஞ்சியா இல்லையா, டைரெக்டாக கேட்டுடுங்க. என்ன தப்பு இருந்தாலும் டைரெக்டாக கேட்டுடுங்க. இன்டைரக்டாக மட்டும் பேசிடாதீங்க. யாருமே தப்பு பண்ணால் மட்டும்தான் அமைதியாக போவாங்க. பண்ணலைன்னா அமைதியாக இருக்க மாட்டாங்க. அவங்க தப்பு பண்ணலைன்றது நிரூபிக்க என்னவாச்சும் செய்வாங்க. எந்த எல்லைக்குமே போவாங்க. அதனால கொஞ்சம் இன்னொருத்தர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்து வார்த்தையை விடுங்க. நான் அதான் சொல்கிறேன். இன்னொரு விஷயம், எப்போவுமே அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி மட்டும் நடந்துக்காதீங்க. ஏன்னா அவங்க ஒரு வாட்டி மனசு கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்க மனசில் எவ்வளோ காயம் இருந்தாலும் அவங்க நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க. நம்ம அவங்கக்கிட்ட எவ்வளோ க்ளோஸாக இருக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மக்கிட்ட அவங்க உரிமையாக எடுத்துப்பாங்க. நம்ம சொல்கிறது உரிமையாக சொல்லுவாங்க நம்மக்கிட்ட எடுத்து. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், என்றைக்குமே செய்யாத தப்பு அவங்க மேலே திணிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அவங்க மனசு கஷ்டப்பட்டாங்கன்னா அது நம்மளால் கண்டிப்பாக தாங்க முடியாது. அவங்க நம்மள தப்பாக நினைக்க ஆரம்பிச்சு